தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற சைபர் ஹேக்கத்தான் போட்டி தமிழக மற்றும் கோவா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 54 பேர் பங்கேற்பு. வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவியருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகைகளை வழங்கி பாராட்டினார். தமிழகம் மற்றும் இந்தியாவில் தற்போது தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு எவ்வாறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து சைபர் ஹேக்கத்தான் என்ற போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மாணவியர் மற்றும் கோவா மாநிலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மாணவிகள் உள்ளிட்ட 18 குழுக்களைச் சேர்ந்த சுமார் 54 மாணவர் மாணவிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி வ.உ.சி. அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகள் தற்போது சைபர் குற்றங்களை எவ்வாறு தடுப்பது, சைபர் குற்றவாளிகளை எவ்வாறு கண்காணிப்பது மற்றும் மாநகர போக்குவரத்தை எவ்வாறு சரிப்படுத்துவது, சைபர் குற்றம் தொடர்பான ஆவணங்களை எவ்வாறு கையாள்வது, குற்றங்களை தடுப்பது குறித்து பல்வேறு தங்களது கட்டுரைகளை செயல்முறை விளக்கத்துடன் சமர்ப்பித்தனர். இதில் முதல் பரிசு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் பெற்றனர். அவர்களுக்கு ரூபாய் 75,000 ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றுகளை வழங்கினர். இரண்டாவது பரிசாக ரூபாய் 40,000 மூன்றாவது பரிசாக ரூபாய் 25,000 மற்றும் சிறப்பாக கலந்து கொண்டவர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசும் வழங்கப்பட்டது. The best the crime spot organic hotspot for water pollution. Forest operation. Availability solution.